கால் வைக்கிற இடம் ஃபுல்லாக கன்னிவடியாக இருக்குது காய்ஸ். நான் என்ன நேரத்துக்கு பிஎல் ஸ்டார்ட் பண்ணணும் அன்னையிலேருந்து ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸாக வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் போனாங்க, ஓகே பிஎல் ஷார்ட்ஸாக போட்டு ஓரளவு உள்ளே கொண்டு வந்துட்டேன் சப்ஸ்கிரைபரை. சரி அடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பித்தா அதுக்கப்புறம் வந்தது இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன், எங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னால் முடியல, சுத்தமாக முடியல. ஸோ இனிமேல் உங்களோட கையில் விட்டுறேன். நீங்கள் தான் உங்களோட பிஎல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இனி 1 மந்த்துக்கு மட்டும் என்னால் வீடியோ போட முடியாது. ஷார்ட்ஸ் மட்டும் அப்பப்போ அப்லோட் ஆகும். மேபி கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிங்க வீடியோ வேணும் வேணும் அப்படின்னீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஒரே ஆள் கமெண்ட் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என் மனசு மாறி புக் அப்படியே ஒரு தூக்கி ஓரமாக போட்டு உங்களுக்கு எப்போ சொல்ல வந்துடுவேன். நான் இங்கே புக்கு மட்டும் தூக்கி போட்டது நம்ஜன் ப்ரோக்கு தெரிஞ்சது அப்படின்னா என் ஐப்ரோஸை சேவ் பண்ணிடுவார். ஸ்டடீஸும் என்னால் விட முடியாது, அதே மாதிரி எஃப்எஃப்பையும் என்னால் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஓகே காய்ஸ், உங்கள் ஸ்வீட் ஸ்மைலோட கதைக்குள்ளே குதிச்சிடலாம் வாங்கடா. எடுத்தவொடனே ஷாக் நியூஸை கொடுத்த பிறகு எப்படிமா ஸ்வீட் ஸ்மைல் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க. சரி ஓகே, கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ கதையை கண்டினியூ பண்ணிடலாம்டா வாங்கடா. ஸ்டார்டிங் சீனில் ஒரு 2 பேர்த்துக்கு ஃபைட் செம்மையாக போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் செம்மையாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாய் மாதிரி மொப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டே போல். கரெக்ட் தான், நான் நாய் தான். நான் என்னோடய வேலை கரெக்டாக பண்ணி ஆகணும் இல்லையா? என் ஓனர் கட்டளையிட்டார் உன்னை இழுத்துட்டு வரணும் அப்படின்றது. அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை செஞ்சு ஆகணும்ல. விசுவாசமான நாயா நீ? தேவையில்லாமல் என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத. ஒரு சாதாரண ஒமேகா வந்துக்கிட்டு ரொம்ப தெனாவட்டா பேசுகிற. நான் என்ன பண்ணேன்? அது என் பிறவிலே வந்தது. அண்டு நீ சொல்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் திமிரு அதிகம்தான். உன்னோட திமிரை எனக்கு எப்படி குறைக்கணும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஜேகேவை நல்லா அட்டாக் பண்ணுறாரு. ஜேகே அவ்வளோ அழகாக டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஜேகேவால் ஒரு கட்டத்துக்கு பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ அவர் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டார் ஃபைட்டில். அவருக்கு அவ்வளோ மூச்சு வாங்குது, அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ சுகா இதை வாட்ச் பண்ணிவிட்டு, நீ இந்த கோலத்தில் கூட ரொம்ப செக்ஸியாக இருக்க, உனக்கு இப்போ கூட ஒரு சான்ஸ் தரேன், நீயா வாயை மூடிட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டு அப்படின்னா உனக்கு நல்லது. இல்லை அப்படின்னா வேறு மாதிரி தான் உன்னை இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். ஜேகே ஒன்றுமே பேசலை, அப்படியே சுகாவை தான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன சுகா இப்படி பண்ணிட்ட? ஒரு ஒமேகா கூட நீ எப்படி டீல் பண்ணணும்? ஒமேகா மாதிரி டீல் பண்ணணும். தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பாலை எடுத்து உள்ளே வச்சுட்டு சுகா வந்து ஜேகே பக்கத்தில் போயிட்டு, 1 டைம் மட்டும் நீ என் கூட ஸ்டே பண்ண அப்படின்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் உன்னை விட்டுருவேன். ஐ மீன் உன்னை என்னோடய மாஸ்டர் கிட்டே கூப்பிட்டு போக மாட்டேன், உன்னை எங்கேயும் வச்சுக்கிறேன் என் பெட்டு பக்கத்தில். என்ன உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லாங்குவேஜில் பேசணுன்னே ஜேகேவை சுகா ட்ரிகர் பண்ண அடுத்த செகண்டே ஜேகேக்கு அப்படி கோவம் பிச்சுட்டு வருது. ஸோ அவர் இப்போ எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணார், பட் அவரால் முடியல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாதனால அவரோட பர்பிள் கலர் கண்ணு அப்படியே மாறிட்டு அவ்வளோ ஆங்கரில் சுகாவை போய் அப்படியே அட்டாக் பண்ணுறாரு. சுகாவும் ஆல்ஃபா மாறுறாரு. மாறின அடுத்த செகண்ட் 2 பேருமே செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. சுகாவுக்கு ஜேகே சலிச்சவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பவர்ஃபுல்லாக சண்டை போடுறாங்க. அந்த ஃபைட்டிங்கில் அங்கே இருக்கிற எல்லாமே உடையுது, ப்ரோக் ஆகுது. லைஃப் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ அளவுக்கு ஈஸி இல்லை ஸ்வீட்டார்ட். உன்னோட ஸ்வீட் ஹேண்டை வச்சுட்டு சண்டைக்கெலாம் வரலாமா? உன்னோட ஹேண்ட் வேறு எதுக்காவது பயன்படுத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகா வேறு மாதிரி மீனிங்கில் பேசுகிறாரு. ஸோ இது ஜேகேக்கு ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்துது. ஒமேகாஸ் எல்லாம் குழந்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஸோ இந்த வேர்டு கேட்டோன்னே ஜேகேவுக்குள்ளே இருக்கிற இக்னிகா அப்படிங்கிற ஒரு பவர் வந்து ஆக்டிவேட் ஆகுது. காய்ஸ் இந்த ப்ரொனவுன்ஸ் வந்து சரியாக எனக்கு வரல, இக்னிமாவா இல்லை இக்னிகாவா அப்படிங்கிறது சரியாக தெரில. பட் ஸோ ஈங்கிற மாதிரி நான் டினோட் பண்ணிக்கிறேன். பவர் வந்து சுகா ட்ரிகர் பண்ண அடுத்த செகண்டு அவரோட கண் அப்படியே பர்பிள் கலர்லேருந்து அப்படியே ரெட் கலரில் சேஞ்ச் ஆகுது. சுகா இதுக்காக தான் வெயிட் பண்ண மாதிரி அவர் வந்து தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஓகே இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் நல்லா மாறிக்கிறாரு. அவர் ஒரு பொசிஷனில் நின்றுக்கிறாரு சண்டை போடுறதுக்கு. ஸோ 2 பேருமே செம்மையாக சண்டை போடுறாங்க. சண்டையில் சுகா சுத்தமாக முடியல, அவர் அப்படியே வீக்காக ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே நீல் டவுன் போட ஆரம்பிச்சாரு. ஜேகே அவரோட வாழை வச்சு சுகா தலையை வெட்டலான்ட்டு வரும்போது ஷேடோவில் இருந்த ஷேடோ ஆல்பர்ஸ் வந்து வராங்க. ஏகப்பட்டது பேர் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஜேகே இதை பார்த்துட்டு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படி ஓவர் பவரை வச்சு எல்லாத்தையும் தும்சம் பண்ணி போடுறாரு. ஒருத்தன் மிஞ்சலை, அழிக்க திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க, டிவைட் ஆகிட்டே இருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுற வெப்பனும் ரொம்பவே டிஃபராக இருக்கும். ஸோ ஜேகேவை அது ரொம்பவே எஃபெக்ட் பண்ணும். அவரால் முடியாத ஒரு கட்டத்தில் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் வந்து இப்போ அட்டாக் பண்ணும்போது இது பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஜேகே ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாரு, இருந்தும் சண்டை போடுறாரு. ஜேகே கவனிக்காத நேரத்தில் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு வால் வந்து அவர் அட்டாக் பண்ண வரும். ஆனால் அந்த வாலை இன்னொரு வால் டிஃபெக்ட் பண்ணும். நீ இந்த அளவுக்கு வீக்காக இருந்த அப்படின்னா எப்படி நீ அவனை காப்பாற்றுவ அப்படிங்கிற வாய்ஸ். ஸோ இப்போ தான் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. சுகா தான், நீ நல்லவனா கெட்டவனா? என்னை அழிக்கிறதுக்கும் நீ தான் ஆளை கூப்பிட்டு வந்த, இப்போ என்னை காப்பாற்றுறது நீயாக இருக்க, உன்னை நம்பலாமா?
இங்கே பார், இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியாது. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் என்ன விதி விலக்கா? இந்த சீன் இங்கேயே கட் ஆகுது. என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரில. பட் சுகாவும் ஜேகேவும் சேர்ந்து வராங்க. மின்னுங்கி இதை பார்த்துட்டு செம்மையாக காண்டாகிறாரு. இவன் எதுக்கு நீங்கள் கூட்டு வந்த? அங்கிள், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் மேலே எந்த ஒரு மிஸ்டேக்கும் போதும், நிறுத்து ஜேகே. இதுக்கு மேலே உன்னோட இதை நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. உன்னை தங்க வைக்கிறதே பெருசு. இதில் இன்னொரு துரோகியை வேற நான் தங்க வைக்கணுமா? முடியாது, அவனை வெளியே அனுப்பு. அங்கிள், திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைக்குது பாரு. கரெக்டு தானே, நாயோட புத்தியை தானே காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்சன்ஸ் ஒரு ரொம்பவே கோவமாக அந்த என்னோட பிரதருக்கு இந்த அளவுக்கு என் மேலே கோவம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்னொரு முறை என் அண்ணன் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பிடிச்சி கழுத்தோடு தூக்குறாரு. ஸோ சுகாவுக்கு ஒரு ப்ராப்ளம். நான் அடுத்த நிமிஷமே ஷேடோ ஆல்ஃபாஸ் திரும்ப வராங்க. பட் சுகா என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சொடக்கு போடுறாரு. போட்டு அடுத்த செகண்ட் ஷேடோ ஆல்ஃபாஸ் திரும்பவும் அப்படியே மண்ணுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிவிட்டு, இன்னும் இப்போ நீ ஃபிலிம் கட்டிகிட்டு இருக்கியா? அந்த ஷேடோக்கெல்லாம் நான் பயப்படுறேன்னு நினைக்கியா? நான் நினச்சேன்னு வச்சுக்கோயேன், அவங்கள எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்னிங் பவரை கையில் கொண்டு வராரு. மின்னுங்கி அண்ணா இப்படி கிடையவே கிடையாது. எங்கள் அண்ணன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. எனக்கு இந்த அண்ணனை பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பவுட் வச்சுட்டு அந்த சைடு திரும்ப நிற்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சுகாவுக்கு ரொம்பவே எரியுது. அங்கிள், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவனோட தேவை எனக்கு முக்கியம். இவனால் மட்டும்தான் எங்கே இருக்கான்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியும். இந்த நாய் பேச்சை நீ நம்புறியா? இது நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. கண்டிப்பாக இருக்காது. இவனை நம்பாத. நான் சொல்கிறது கேளு. உங்களுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை என்னை நம்புறதை தவிர. இருக்கிற இடம் எங்களுக்கே தெரில. நான் 100 வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன். நீ சொன்ன உடனே முட்டாள்தனமாக நம்பிட்டு வரதுக்கு நான் என்ன லூஸுன்னு நினச்சியா? அவனை மாதிரி நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது, சரியா? எனக்கு என்னமோ அவனை நம்பலான்னு தோணுது. இந்த விஷயத்தில் நம்ம தேடுற பொருள் இத்தனை வருஷமும் கிடைக்கல. மேபி அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. அவன் ஒரு வேளை எதாவது தப்பு பண்ணான் அப்படின்னா அடுத்த செகண்ட் யோசிக்க வேண்டாம், அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இதுதான் சுகாவை கொல்லக்கூடிய ஒரு வாள். இந்த சுகாவுக்கு ஒரு அழிவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த வாள் என்ன அழிக்க போதா, தம்மா துண்டு வாள் என்ன கொல்ல போதா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதையும் பார்த்துடலாமே. நானும் இந்த வாள் ரொம்ப நாள் வச்சுருக்கேன். பட் அது வேலை செய்யாதுன்னு தெரில. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை எடுத்து அப்படியே சுகாவோட கழுத்தில் அப்படியே லைட்டாக இறக்குறாரு. ஸோ சுகாவோட கழுத்தில் அப்படியே லைட்டாக ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது மின்னுங்கிக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. இதை விட சுகாவுக்கு ரொம்பவே டபுள் ஷாக் ஆகுது. ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் மட்டும் பார்த்து வந்துடலாம். சுகாவும் மின்னுங்கியும் ட்வின் பிரதர்ஸ். நிழல் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அழிவே கிடையாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் சுகாவுக்கு அழிவே கிடையாது. அவர் நிழல் ஆர்மியை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ மின்னுங்கி அப்படியே ஆப்போசிட். சுகா நிழல் அப்படின்னா மின்னுங்கி வந்து வெளிச்சம், லைட்னிங் பவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். ஆனால் இவருக்கு கூட அழிவு இருக்குது. வெளிச்சம் இல்லாத இடத்தில் இருள் அனைத்தும் சூழப்படும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ லைட் இல்லை அப்படின்னா டார்க் பவர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் சுகா வந்து ரொம்பவே டாமினண்ட்டாக பவர்ஃபுல்லாக இருப்பார். இந்த வால் தான் என்னோட முடிவுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஈவன் எனக்கே தெரியாதே. கழுத்தில் கையை வச்சுட்டு அப்படியே பேக் வந்துடுவார் அந்த வாலை விட்டு. ஸோ ஏன்னா அவருக்கு ரொம்பவே பெயின் ஆகும். சொல்லி கேள்விப்பட்டதில்ல, முள்ளால் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. உன்னோட இதால் தான் அழிக்க முடியும் அப்படிங்கிறத நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். அதுதான் இந்த நிழல்வாள். சுகாவோட லைட்னிங் பவர் பட்ட அடுத்த செகண்ட் இதுக்கு பவர் கிடச்சது. இதை வச்சு உன்னை ஈஸியாக கொண்டுடலாம். நீ மட்டும் என்னோடய ஆல்ஃபா இருக்கிற இடத்த சொல்லலை அப்படின்னா அடுத்த செகண்டே நான் யோசிக்க மாட்டேன், இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வாழை பக்கத்தில் கொண்டு வராரு. ஸோ சுகா பேக் போயிட்டு அவர் ஒரு டைலாக் பேசுகிறாரு. பரவாயில்ல, பையன் கற்றுக்குட்டின்னு நினச்சேன், ஆனால் உன்னை விட அறிவாளியாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிண்டல் பண்ணுறாரு மின்னுங்கியை பார்த்துட்டு. மின்னுங்கிக்கு செம்மையாக கோவம் வருது. ஒரு சிலர் சொன்னால் புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்கிற விதத்தில் தான் சொல்லணும். ஜேகே, அந்த வாழை என் கையில் தூக்கி போடு. இப்போ எதுக்கு இது தேவையில்லாமல் இந்த வாள் இதெல்லாம்? அதை அப்படியே நீயே வச்சுக்கோ ஜேகே. இப்போ என்ன உன்னோட இருக்கிற இடம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே? ஆமாம், சொல்லு, எங்கே இருக்குது? அது எனக்கே தெரியாது. என்னப்பா? தெரியாதுன்னா தெரியாது தான், புரிஞ்சுக்கோங்க. சத்தியமாக தெரியாது. உனக்கு தெரியாமல் எப்படி? உன்னால் தானே இது பண்ண முடியும். அப்பா அஜா, கொஞ்சம் தூரம் தான் நான் கூட போனேன், அந்த கடல் தாண்டி போனேன். அதுக்கப்புறம் அவனை எங்கே கூப்பிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன கழட்டி விட்டாங்க. அப்புறம் எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே நழுவ பார்க்குறாரு. பட் ஜேகே பிடிச்சி இழுத்துட்டு சொல்லு ப்ளீஸ், நான் எங்கே இருக்கான் அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாரு. கொஷின் கேட்குறது ரொம்ப ஈஸி ஜேகே, ஆனால் அதுக்கு ஆன்சர் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இதுக்கெல்லாம் ஒரே ஒருத்தங்கிட்ட தான் ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா லைட்டாக ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஸோ எல்லாருமே ஓரளவு மண்டே அட்டுறாங்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சீன்ஸ்லாம் இங்கே கட் ஆகுது. இப்படியே ஆப்போசிட்டில் காலேஜில் தான் காமிக்கிறாங்க. போகம், ஜிமின், 3 பேருமே ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே. ஜிமினு, அந்த போகம் பாய் உள்ள வரல போல் இன்னைக்கு. மச்சான், அவன் தான் தெரியும்ல, கரெக்டான நேரத்தில் கரெக்டாக லீவை போட்டுருவான்டா மச்சான். என்னடா பிரச்சனை அவனுக்குலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லைடா, இந்த டீச்சர்ஸுக்கு தான்டா பெரிய ப்ராப்ளம். என்னடா ஒழுங்காக சொல்லித்தலை. இன்னைக்கு எக்ஸாமு. என்னது எக்ஸாமா?
முதல்ல சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதாண்டா. ஏன்டா இவ்வளோ டிலேவாக சொல்கிற? ஏன் முதல்ல சொல்லியிருந்தா உட்காந்து நைட்டு முட்டி படிச்சிருப்பியோ? சிச்சி, அந்த நல்ல பழக்கெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. முன்னாடியே சொல்லியிருந்தேன் அப்படின்னா முன்னாடியே லீவ் போட்டிருப்பேன்டா. ஏன்டா டிலேவாக சொல்கிறேன்? ஒன்றுமே படிக்கலடா. பேப்பர் பிளாங்காக வச்சுருந்தேனா வச்சு கிளிப்பாடா மானம் போகும்டா. மச்சான், அப்போ உனக்கு படிக்கலைங்கிறது கவலை இல்லை, ஏன்டா காலேஜ் வந்தோங்கிறது கவலை அதானே? ஆமாண்டா மச்சான், எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குடா. சரி கிளம்பு. எங்கண்ணா? நேற்று இதெல்லாம் சொல்லியாச்சுல, என்ன எங்கன்னு கேட்குற? கியூட்டி பாய், நீ அவனை இங்கே கூட்டு வாடிச்சாலும் பார்த்துக்கலாம் இங்கே வச்சு. என்னெல்லாம் காலேஜ் திரும்பலாம் வந்து படிக்க முடியாது. எனக்கு காலேஜை கண்டாலே அலர்ஜியாக இருக்குது. சீச்சி, புக்கு, நோட்டு, பென்சில் இதெல்லாம் கண்டாலே எனக்கு இரிட்டேட்டாக வருது. ஜேகே, உனக்கு அந்த வால் எதுவும் தேவைப்படுதா? இந்த கிளம்பிட்டேன் பாரு. கிளம்பிட்டேன், 5 செகண்டில் கிளம்பிட்டேன். சீக்கிரம் பார்க்கலாம். டேய், நம்ம என்ன ஃபேஷன் காம்படிஷனுக்காக போகிறோம்? என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? உங்க கூட வந்ததான் எனக்கு பெருத்த அவமானம். ஒழுங்காக ட்ரெஸ்ஸை மாற்றி போடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து ஜேகேவை ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. ஜேகேவும் செம்ம மாதம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வராரு. சுகா இதை பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கான், இவன் பக்கத்தில் இருந்தால் நமக்கு அளவு குறையுதே. ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒன்லி இவன் மேலே மட்டும்தான் இருக்கும். இல்லை, நீ ஃபஸ்ட்டு போட்ட பற்றியா, அதில் நீ க்யூட்டாக இருந்த, நீ அதை போட்டு வா. இதில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இதுதான் போடுவேன். 2 பேருமே புல்லட்ஸில் தான் வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தா அடுத்த செகண்ட் எல்லாருமே அப்படியே ஸ்டாப் ஆகி அதே இடத்துல நின்றுட்டு அவங்களே ஊற்று பார்த்துட்டு இருப்பாங்க. 2 பேருமே செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ எல்லா கேர்ள்ஸுமே வாயை பொழந்துட்டு வெய்யும் ஜிமின் இதே சைடு வந்திருப்பாங்க. ஸோ ஜிமின் அந்த இடத்துல நின்றுவார் ஸ்டாப் ஆகி. என்னடா பிரச்சனை, எதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தோன்னே ஜேகே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக வந்தோடனே வெய்யுமே ஸ்டன் ஆகி அப்படியே பார்ப்பாரு. ஆனால் அடுத்த செகண்டே ஜமீன் வா, அந்த இடத்துல போகலாம். டேடி இருடு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவார். ஏன்னா சுகாவோட வந்திருக்கிறதுனால வீட்டுக்கு செம்ம காண்டாகுது. மச்சான், எனக்கு என்னமோ தோணுது நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. என்னதா? சரியாக கேட்கல. டேய், கிண்டல் பண்ணாதடா, நான் சீரியஸாக சொல்கிறேன்டா, லவ் பண்ணுறேன்டா. இரு, நேற்று இன்னி நேற்று நாளைக்கு என்னடா பண்ணுற? கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எத்தனை பேர்த்த நீ லவ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு. டே மச்சான், நான் சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நெஞ்சை பிடிக்கிறாரு. ஸோ வீதை பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாரு. மச்சான், எனக்கு லைட்டாக ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குடா. டே என்னடாச்சு, என்னடா சொல்கிறேன்? எதுவும் ஹாஸ்பிட்டல் போகணுமா? இருடா, நான் கால் பண்ணுறேன். டேடி மச்சான், டாக்டர்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஜேகே தான் வேணும். என்னோடய ஹார்ட்டுக்கு ஜேகே வேணும்டா. ஜேகேவை அந்த இடத்துல பார்த்து அடுத்து செகண்ட் நான் விழுந்துட்டேன்டா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, ஐ திங்க் ஐ ஃபால் இன் லவ் வித் ஹிம். டேய், என்னடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க? டே மச்சான், நான் சீரியஸாக சொல்கிறேன்டா. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட நான் ஜஸ்ட் அட்ராக்ஷன் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் போக எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுதுடா அவன் மேலே. டேய், என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க? உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? போய் அவன் தான் கிடைச்சானா? நான் ஸ்டாப்பாக வந்து ஜிம்மனை திட்டிகிட்டே இருப்பார். ஸோ ஒரு கடைசி ஒரு வார்த்தையை விட்டுருவார். டேய், உனக்கு ஜேகேவை தவிர வேறு யாருமே பசங்களை பார்க்க தோணலையா? டே மச்சான், பாட்டு, நான் பசங்களை லவ் பண்ணுறது உனக்கு பிரச்சனையா? இல்லை, நான் ஜேகேவை லவ் பண்ணுறது உனக்கு பிரச்சனையா? அது டே அப்படி சொல்ல வரல. அது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவன் ஒரு நல்லாவே இல்லைடா. வேறு யாரோ பாருடா. அவனுக்கு அந்த பக்கத்தில் ஒரு பையன் இருந்தால் பற்றி அவன் கூட அழகாக இருந்தான்டா. ஏதோ அந்த பூனைக்குட்டி மாதிரி இருந்தான் அவனா? அவன் கூட க்யூட்டாக இருந்தான். அதெல்லாம் முடியாது. நான் ஜேகேன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன், அவனை தான் லவ் பண்ணுவேன். போடா. ஊரில் இருக்கிற எல்லாம் என்ன அவனையும் நோட் பண்ணிகிட்ருக்கு. அவன் அந்தளவுக்கான அழகாக இருக்கான். அழகாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாமூர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காரிடோரில் யாரோ ஒரு பிடிச்சி இழுத்த வாலில் பின் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னை எத்தனை பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, பட் என்னோடய கண்கள் ஒன்றை மட்டும்தான் வாட்ச் பண்ணும். எவ்ரி டே, எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட் என்னோடய ஐஸ் ஒன்றை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஐ ஆம் ஜஸ்ட் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு உமா கொடுத்துருவார். ஸோ வீதை எதிர்பார்த்துக்கவே மாட்டார். அவர் அப்படியே ஷாக்காக அடித்து அப்படியே ஒரு பேரிஞ்ச மாதிரி அதே இடத்துல நின்றுட்டுருப்பார். கதை பிடிக்கல அப்படின்னா லைக் பண்ணவோ கமெண்ட் பண்ணவோ வேண்டாம். பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள் ரெண்டையுமே. அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல், ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா. அண்ட் காய்ஸ், சின்ன ரெக்வெஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எந்த அளவுக்கு வீடியோ ரீச் ஆகுதோ அப்போ தான் என்னால் அடுத்த வீடியோ போட முடியும். எல்லாமே உங்களோட கையில் தான்டா இருக்குது. எந்த பார்ட் பிடிச்சிருந்தது அப்படின்றத சொல்லிட்டு போயிடுங்க. பாய் ஸ்வீட் ஹார்ட்.